ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்பாவது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்புக்கு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்மளுக்கு உருண்டை வந்து சமையல் சப்பாத்தி மாவு உருண்டை வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அப்படியே போகும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே ஒரே லெவலுக்கு வரும். நம்ம கடையில் பராட்டா ரொட்டிக்கெலாம் நம்ம இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே திரட்டி அந்த கைக்கில் அப்படியே வச்சு அப்படியே உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷேப் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பெரிய உருண்டை சின்ன உருண்டை வரவே வராது. எல்லாமே ஒரே லெவல் உருண்டையாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நீங்கள் பெரிய சப்பாத்தி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவே சின்ன சப்பாத்தி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த சின்ன உருண்டையை வச்சு நம்ம எப்படி லேசாக தட்டலாம் அப்படிங்கிற டிப்பு உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக வரும். நம்மளுக்கு வந்து பெருசாகவும் போகாது சிறுசாகவும் போகாது. எல்லாமே ஒரே லெவலுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாவை அப்படியே இது பண்ணி அந்த கைக்கில் அப்படியே வச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்படித்தான் நம்ம வந்து கடைகளில் வந்து பராட்டா ரொட்டிக்கு வந்து மாவு உருட்டுவோம். அந்த முறை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பராட்டா ரொட்டியாக இருந்தாலும் நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். நம்ம பூரி கூட நம்ம இப்படி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூரி கூட நம்ம வந்து இன்னும் சிறுசாக நம்ம வந்து இது பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே லெவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து இடியப்ப மாவு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க போகிறோம். இந்த மாவை நீங்கள் லேசாக தொளிச்சு விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா லேசாக அப்படி காற்று மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்பாத்தி. நம்ம கடைகள்லாம் சமயத்தில் யோசிப்போம் எப்படி இவங்க வந்து இப்படி தேய்க்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்த அரிசி மாவு இடியப்ப மாவு இருக்கும்ல அது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. நீங்கள் ஓட்டை போடுற டப்பா இருந்தால் ஓட்டை போட்டு வச்சுக்கிறங்க. இல்லைன்னா சும்மா கையிலே லேசாக தொளிச்சு விட்டு செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்க்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நம்ம சப்பாத்தி வந்து எந்த இடத்துலையுமே ரொம்ப தடிப்பமாகவே இருக்காது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்கிட்ட கூட நீங்கள் கொடுத்து தேய்க்க சொல்லலாம். ரொம்ப விருப்பமாக தேய்ப்பாங்க. எதுவுமே பிய்யாது எதுவுமே செய்யாது. ஒரு சப்பாத்தியை நீங்கள் தேய்ச்சி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா மறு சப்பாத்தி அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு தட்டில் வந்து நல்லா அடுக்கியே நீங்கள் வைக்கலாம். எதுவுமே உங்களுக்கு ஒட்டாது ஒன்றுமே செய்யாது. நல்லா லேசான சப்பாத்தி நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓரத்துலலாம் நம்மளுக்கு தடிப்பமாக இருக்கும்ல அதெல்லாம் இருக்காது. ரொம்ப லேசாக இருக்கும். நம்மளோட சப்பாத்தி வந்து ரொம்ப அப்படியே காற்று கணக்காக இருக்கும். நம்மளுக்கு வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். இது நம்மளுக்கு பிய்யாது எதுவுமே செய்யாது. ஏன்னா அந்த அரிசி மாவு நம்ம இடியப்ப மாவு போடுறதுனால எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எப்போதும் எடுக்கிற அளவு சப்பாத்தி மாவு. அது வந்து இப்போ பாருங்கள் ஒரு தோசைக்கல்லே 3 அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்மளோட அரிசி மாவில் வந்து நெருநெருப்பு தன்மை இருக்குது. இந்த வறுத்ததுனால நெருநெருப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு தேய்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கடையில் எல்லாம் செய்வாங்க. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வேறு எந்த மாதிரி டிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு சப்பாத்தி மாவே நான் உங்களுக்கு பெரிய சப்பாத்தி மாவு தான் இதுவும் 2 செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் உங்களுக்கு 2மே ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி லேசாக கொட்டிக்கிறேங்க. ரொம்பலாம் வேண்டாம். லேசாக கொட்டிக்கிட்டு அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட நீங்கள் கொடுத்து தேய்க்க சொல்லலாம். எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவே செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து செஞ்சு அடுக்கி லேசாக சூடு பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஷர் உள்ளுக்கு வச்சுட்டு கூட தேவைப்படையில் எடுத்து நீங்கள் சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒட்டாது எதுவுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான இது. என்ன நம்ம வந்து ப்ரெஷர் உள்ளுக்கு வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லேசாக வேக வச்சு நீங்கள் வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ கூட நீங்கள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எப்போதும் எடுக்கிறத விட பாதி உருண்டை சின்ன உருண்டையை எடுத்து அதே மாதிரி அரிசி மாவை நீங்கள் லேசாக தொளிச்சு விட்டு மாவுலேயும் தொளிச்சு விட்டு அந்த தேய்க்கிற கல்லுலேயும் தொளிச்சு விட்டு நீங்கள் தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கல் மூடுற அளவுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக வரும். நம்மளுக்கு எடுக்கிற உருண்டைன்னு பார்த்தா ரொம்ப சின்ன உருண்டை தான். பூரி மாவை விட செத்த பெருசு. நம்ம பூரி கூட சமயத்தில் இந்த சைஸ் கூட நம்ம உருட்டுவோம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கட்டையை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பாருங்கள் அந்த கல் ஃபுல்லாகவே நல்லாவே வந்துருச்சு. ரொம்ப லேசான சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். இதனால் காற்று கூட இருக்கும். அது காரணம் இந்த அரிசி மாவு வறுத்த அரிசி மாவை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக தூவி விட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிப்பு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரம் எங்கேயுமே நம்மளுக்கு தடிமனே இருக்காது. சப்பாத்தி ஃபுல்லாகவே ஒரே லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் நம்மளுக்கு சப்பாத்தி தடிப்புமா போயிருமே அப்படி இப்படிலாம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த மாதிரி சின்ன வயசுக்காரவங்களாக இருந்தால் சூடாகிட்டு இருக்கையிலேயே லேசாக நெய் விட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களாக இருந்தால் நம்ம நெய் போட மாட்டோம். சிறு வயசுக்காரவங்களாக இருந்தால் நெய் போட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூடியில் வந்து இப்படி ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாவு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெயின் மூடி ஒன்று வச்சுக்கிறங்க, ஓட்டை இல்லாத. அதை வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கிறங்க. இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்குளுக்கு கட்டி வச்சுக்கிறங்க, இல்லை லப்பர் பென் போட்டு வச்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் பேக் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். தேங்காய் எல்லார் வீட்லேயுமே தேங்காய் இருக்கும். அதை இந்த கொட்டாங்குச்சி நம்ம தூக்கி தான் போடுவோம். அதை இப்போ எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து இப்போ ஓட்டை இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம வந்து எண்ணெய் புனலாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். எண்ணெய் புனல் என்னென்ன வேலை செய்தால் எல்லாமே இந்த கொட்டாங்குச்சியில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதையும் விட செடிகள் மண் போட்டு நீங்கள் செடிகள் கூட வளர்க்கலாம். அழகு சாதன பொருள் கூட நிறையா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தெரிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கிறங்க. இந்த கொட்டாங்குச்சின்னு நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறலாம். இது நம்மளுக்கு வீணாக போச்சு, ஒரு மாதிரியாக போச்சு அப்படின்னா நீங்கள் தூக்கி போட்டு வேறு ஒரு கொட்டாங்குச்சியை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் புனலுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே ஒரு சொட்டு கூட வலியவே இல்லை. இப்போ நம்ம 5 லிட்டர் கேன் இருக்குது, அதை வந்து இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் கேனில் ஊற்றுறோம். அப்போ பாருங்கள், நம்ம எதுவுமே வலியவே இல்லை. தட்டில் உங்களுக்கு தான் தட்டிலே வச்சுருக்கிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதில் வலியலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட்டை உள்ள கொட்டாங்குச்சியை வந்து நீங்கள் பூஞ்செடி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு ஓட்டை போட்டு கயிறு வச்சு கிளிப்புகள் வைக்கலாம். அதுக்கப்புறம் கீரைகள், பொடி கீரைகள் வளர்க்கலாம். சின்ன செடி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன செடி கொஞ்சம் வளர தொட்டிக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். வேறு டப்பாலாம் தேவையில்லை, இதில் யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி புனலாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டை உள்ளதில். ஓட்டை இல்லாததில் நீங்கள் புட்டு, அப்புறம் வந்து இட்லி எல்லாமே நீங்கள் அவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஒரு குருமா செய்ய போகிறோம். பாசிப்பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்மளுக்கு தேவை. இது வந்து பூரி, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா ரொட்டியோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என் சோறு வெள்ளை சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்தி டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்து கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா லேசாக வறுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிறோங்க. இப்படி தான் நம்ம கஞ்சி கூட நம்ம இப்படி தான் வறுப்போம். வறுத்துட்டு அதுக்குள்ளே உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே உப்பு போட்டுட்டு அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. உப்பு போட்டுட்டு தண்ணி, ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 3 கப்பு எனக்கு போதும். அதனால் 3 கப்பை போட்டு ஒரு 5 விசில் நீங்கள் வந்து வைங்க. ஏன்னா இது நம்ம ஊற வைக்கல. இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 4 பல்லு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 ஸ்பூனு தேங்காய் பூ போடுங்க. மிளகுத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள் நம்ம போடணும் கொஞ்சமாக. ஜீரகம் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறோங்க, இல்லை மிளகு ஒரு 4-5 மிளகு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் போட்டேன், அதில் வந்து வீடியோ நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. நைஸாக அரைச்சாச்சு. இந்த சைடு வந்து நம்ம தாளிச்சுக்கிறணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் பாசிப்பயிரும் நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த சைடு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி ஜீரகம், கடுகு, உளுந்து, பட்டை மிளகா, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோன்னு ஒரு பல்லு பூண்டு எல்லாத்தையும் நல்லா இடித்து போடுங்க. பெருங்காயத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம், போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா பயிர் நல்லா வெந்துருச்சு. இதை நம்மளுக்கு வந்து 4 விசில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் இல்லை 5 விசில் வைங்க. முதல்ல 3 விசில் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா இன்னொரு விசில் வச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. மசாலா ஊற்றிட்டு இன்னும் தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் போடுங்க. இந்த டயத்தில் நீங்கள் மிளகுத்தூள் போட மறந்துட்டீங்கன்னா அந்த டயத்தில் நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கொதிக்கட்டும். நம்மளுக்கு நல்லா கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன துண்டு வெல்லம் புளிக்குழம்புக்கெல்லாம் எப்படி போடுவோம் அந்த அளவுக்கு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நல்லா கலக்கி விட்டு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு எப்போவும் இருக்கிறத விட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவி செஞ்சீங்கன்னா கடைசியில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டு நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு பொருளை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க அந்த டிப்பில் கண்டிப்பாக ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you.